ஹாய். உங்கள் பேனா? இதை மார்னிங் இருந்து தேடிட்டு இருந்து தெரியுமா? நானும் தேடிட்டு இருந்தேன் இந்த பேனா உங்ககிட்ட கொடுக்க. தேங்க்ஸ். உட்காருங்க. என்ன பண்ணுறீங்க? இதுவா, கவிதை எழுத எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. கவிதைனா ரொம்ப பிடிக்குமா? எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடுறா ஹரிஸு. கவிதைனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் கவிதை போட்டியில் சேர்ந்து நிறைய ப்ரைஸும் பண்ணியிருக்கேன். கவிதையில் கட்டுரை போட்டு மாதிரி பக்கமாக எழுதுவேன். அடிஷன் சீட் வாங்கியிருந்தோம் பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு கவிதை இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியா? எனக்கு ஒரு கவிதை எழுதி தர முடியுமா? என்ன டக்குன்னு கேட்டா? சமாளிப்போம். கவிதை தானுங்க, எழுதிட்டே போச்சு, கொடுங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அச்சோ என்னடா எழுதுறது? என்னாச்சு? இல்லை, எதை பற்றி எதெல்லாம் யோசிச்சுக்கிறேன். அதான். என்னை பற்றி எழுதுங்க. உங்களை பற்றியா? ம். ஒரு கவிதைக்கே நான் எப்படி கவிதை எழுதுறது? எழுதிட்டா போச்சு. இந்த பேனாவை பிடிங்களே. பேனாவை பிடிக்கும் பெண்ணே, நான் உன் முன்னே, என்னை விட்டு தள்ளி போகாத பெண்ணே, என்னை பார்வைகளை கொள்ளும் உன் கண்ணே, இன்றும் உன்னை நினைக்கும் இந்த பெண்ணே, என்றும் உன்னை நினைவில் இருக்கும் இந்த ஆணே, எல்லாத்துக்கு காரணம் இந்த பெண்ணே, இந்த பெண்ணே, இந்த பெண்ணே. சிரிச்சுட்டா. கவிதை ஒரு கட் ஆயிடுச்சு. கவிதை பிடிச்சிருக்கா? பேனால் ஆரம்பித்து பெண்ணில் முடிச்சிட்டிங்க. நமக்குள்ளேயே ஒரு வைரமுத்து இருக்காருல்ல. உங்கள் நேம் என்ன? என் பேர் யாஷிகா. எல்லோரும் யாஷின்னு கூப்பிடுவாங்க. ஓ, என்னோடய நேம் வந்து. உங்கள் பேர் ஹரிஷ். 3rd இயர், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கிரிக்கெட் பிளேயர். எப்போ பசங்களோட இருப்பீங்க? ஓ மை காட், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? நான் நிறைய டைம் பசங்களை பார்த்துருக்கேன். பட் நான் உங்களுக்கு பார்த்ததே இல்லையே. அது என்னோட தப்பு இல்லையே. என்னோட தப்பு தான். ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஓகே, பாய். பார்க்கலாம். எப்போ? நாளைக்கு டைம்? இதே டைம். சரி, பாய். ஃபஸ்ட்டு பெண் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா சாமி. என்னடி இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு? அது ஒன்றும் இல்லடி, 6 மாதமாக ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணால, அவன் நேற்று விழ போயிட்டான். மேடம் தான் காப்பாற்ற போனாங்க. அதான் ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு. பேசிட்டியா? அப்படியே அவன் லவ்வாக சொல்லியிருக்கலாம்ல. நான் 6 மாதமாக அவனை பார்க்குறேன். அவன் என்னை பார்த்ததே இல்லைங்கிறேன். நான் உடனே ஓகே சொல்லணுமா? கொஞ்சம் அலைய விட்டுட்டு இப்போ லவ்வாக சொல்லிக்கிறேன். மச்சான் பாரு, நேற்று என்னம்மா கவிதை சொல்லியிருக்கான். சும்மாவா? கவிதையில் நான் ஒரு கண்ணதாசன்டா. மச்சான், அவளை இன்றைக்கி மீட் பண்ண போகிற, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லுங்கடா. ஐடியாவா? மச்சான், அவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா? அவளுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாடா. அப்புறம் என்ன, ஒரு லெட்டரில் கவிதை எழுதி உங்களை லவ் அப்படி சொல்லிடு. சூப்பர் மச்சா, கையை குடிங்க. அவன் ட்விட்டரில் லவ் பண்ணிருக்கான், என்னடா லெட்டர் எழுதிட்டு இருக்க? மச்சான், ட்விட்டரே இருந்தாலும் லெட்டர் தான்டா பெட்ரு. நீ குயிடா வாட்ரு, நம்ம எழுத போகிறா லெட்ரு. நீ என்னடா டிஆர் மாதிரி பேசுகிற? லவ்வில் நான் ஒரு எஸ்டிஆர்ரா. மச்சா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? லெட்டர் எழுத போகிறோம். வா. மச்சான், யானை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கவிதையை சொல்லுங்கடா. நல்ல கவிதையா? நல்ல கவிதையா? நேற்று நான் மாவீரன் படம் பார்த்தீங்களாடா. சரி, கவிதையை சொல்லுங்கடா. மச்சான், உனக்கு ஏதாவது தோணுதா? உனக்கு மச்சி, உனக்கு? மச்சான், எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுடா. சொல்லுடா அமுல் பேபி, சொல்லு. நீ இந்த பேப்பரை கொண்டு போய் கொடு. அவள் பிரித்து பார்த்து என்னடா உள்ள ஒன்று மேலே நீ கேட்பா. அப்போ நீ சொல்லணும், இந்த பேப்பர் மாதிரி தான் என் மனசு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டுனா உன் லவ் சக்ஸஸ் தான். ஓஹோ, நேற்று கேடிவியில் தெனை விட்டு படம் பார்த்துக்கிறீங்க. ஆமாடா மச்சி, எப்படா கரெக்டாக சொன்னேன்? பாய்ஸ், நம்ம எல்லாரும் அவனை பாராட்டிடலாமா? கவிதையை சொல்ல சொன்னால் தெனை விட்டு சீனா சொல்கிறான் பாரு. என்ன எப்படி வச்சாலும் கவிதை வர மாட்டேங்குது. உனக்கு கேட்டு கேட்கலாமா? வேணாம், வேறு ஏதாவது படத்தை சொல்லுவாங்க, நம்மளே எழுதிக்கலாம். மச்சான், இது உன்னோட லவ், நீ தான் கவிதை எழுதணும், எழுது. நீ ஓகே சொன்னா நீ தாண்டி என் வீட்டு இளவரசி. சூப்பரா 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 நீ சூப்பரா மச்சி, நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. லெட்டர் எழுதுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாமி. ஓகே மச்சான், நான் போய் லெட்டர் போய் கொடுத்து வந்துடுறேன். ஓகே, சூப்பரா ஓகேடா ஓகேடா, திருப்பி வரேன். பெட்டராக போய் கொடுத்துறேன்.
லெட்டரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன நம்மால் சோகமாக இருப்பா போலியே. ஓய், என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்கேன்? ஒன்றும் இல்லை. ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணா, சொல்ல வேணாம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, சொல்கிறேன். என்னாச்சு சொல்லு. மார்னிங் அப்பா அம்மாவுக்கு சண்டை, அதான் அப்செட் ஆகிருக்கேன். இதான் ப்ராப்ளமா? ஓய், இங்கே பாரு, பிரச்சனையாக பார்த்தா தான் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நினச்சினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நம்பு, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் தேடு. ஓகேவா? இப்போ என்ன, மார்னிங் சண்டை போட்டாங்க, ஈவினிங் சேர்ந்துருவாங்க, இதுக்கு போய் சுகமாக்குறியே? ஆ, கரெக்ட் தான். மார்னிங் சண்டை போட்டால் ஈவினிங் சேர்ந்துருவாங்க. நாம் எப்போ சேர போகிறோன்னு தெரியல. என்ன சொன்னேன்? ஈவினிங் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னேன். நீ சோகமாக தான் இருப்ப, என் கூட வா சொல்கிறேன்.